Hello guys, good morning. So this is our Kanyakumari trip day 2. நாங்க ஹோட்டல் ஜஸ்ட் செக் அவுட் பண்ண போறோம். பண்ணிட்டு இன்னைக்கு பிளான் என்னன்னா பத்மநாபபுரம் பேலஸ், தென் தொட்டிப்பாலம், அதுக்கப்புறம் வந்து திருப்பரப்பு ஃபால்ஸ். ஸோ இது மூணு தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிற பிளேசஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக போகலாம். மேபி ஃபஸ்ட்டு வந்து பேலஸ் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏதோ நம்ம போயிட்டே இருக்கிறோம். சுசீந்திரம் பக்கத்தில் இருக்கிறோம். ஸோ இதுதான் எங்களோட மொத்த டீம். ஹாய், பின்னாடி யாரு? இவர் தான் நீங்கள் எங்களை எல்லா இடத்துக்கும் சேஃபாக கூப்பிட்டு போகிறவர். ஏதோ சாப்பிட்றதுக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிப்பாடி இருக்கிறோம். டிரைவர் சஜஸ்ட் பண்ண ஹோட்டல் தான் அது. இங்கே வெஜ் நல்லாயிருக்கும்னு சொன்னார். ஹோட்டல் கௌரி சங்கர். ஓகே, உள்ளே போகலாம். பாலா, இட்லி எப்படி இருக்கு? இட்லி நல்லா இருக்கு. வடையும் வந்து வேற லெவல். தேங்காய் சட்னி டிரைவர் தான் சஜஸ்ட் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா, உண்மையிலே நல்லா இருக்கு. இட்லி, வடை, சாம்பார் சட்னி எல்லாமே நல்லா இருக்கு. கன்னியாகுமரி ஆர் நார்வேல் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். பத்மநாபபுரம் பேலஸ் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறோம். பட் இன்னைக்கு கோவிட் காரணமாக அரண்மனை மூடப்பட்டுள்ளது. ஜஸ்ட் சும்மா அந்த இப்படி மேலே நின்று பார்க்கலான்னாங்க, அதுக்காக போயிட்டு இருக்கிறோம். இது வழியாக ஜஸ்ட் மேலே போய் என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். நிறைய ஆன்டிக் பீஸ் அண்ட் ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. உங்கள்கிட்ட பார்க்குறேன்.
கம்ப்ளீட்லி இன்னும் வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டைலாக காஸ்டியூம் போட்டு சூப்பராக நிற்கிறாரு இவர் தான்டா எங்கள் அமிதாப் மாமா. ப்ரைஸ் வந்து 50,000. எங்கள் குரூப்பில் வந்த குழந்தை வந்து இப்போ உட்கார போகுது பாருங்க. அதில் குழந்தை பிள்ளை உட்காரு, பார்த்து உட்காரு. நான் வந்து நிறைய இடத்துல யானை பார்த்தேன். ஏற்றி விடுங்க சதீஷ்னா ஏற்ற மாட்டேங்கிறாரு. இவங்க தான் அந்த கடையோட ஓனர். உங்கள் பேர் சொல்லுங்க. பெனில்டா. இந்த கடையோடைய நேம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் செம்பியோனியா. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம யூடியூபர் சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேக்கப் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? ஹாய். எல்லாமே பாருங்க. உனக்கு திருப்தியா? போ. மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி. ஸோ பேலஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் குமார கோவில். இது ஒரு முருகன் ஆலயம். இங்கே பின்னாடி ஒரு முருக பக்தர் ஒருத்தன் உட்காந்துருக்கான். இந்த பட்டை போட்டு ஆக்சுவலாக இந்த முருகர் என்ன பண்ணுவாருன்னா, சரி இந்த கோவில் பற்றி சொல்லுப்பா. அந்த டைம் வந்து இங்கிருந்து கேரளா போவார். இங்கே இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். குமாரசுவாமி திருக்கோயில். இந்த ஏரியா பேரே குமார கோவில். கேட்ல விட்டுருவா. ஓம் முருகா அருள்மிகு குமாரசுவாமி திருக்கோயில். இது நம்ம நெக்ஸ்ட் போய்கிட்டு இருக்க இடம் வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம். பேலஸ் க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன்லி ட்ரோன் ஷாட் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணல. இதாவது அட்லீஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காதுன்னு நம்புகிறோம். போயிட்டே இருக்கோம், பார்க்கலாம். நான் நின்றுட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பைனாப்பிள் தோட்டத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். ஃபுல்லாகவே பைனாப்பிள் தான். இந்த இங்கே இருக்கு பாரு பைனாப்பிள். ஆனால் சின்னதாக தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இதான் சின்னதாக இருக்குது. ஓகே, நம்ம போகலாம். தொட்டிப்பாலம் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தொட்டிப்பாலம் பற்றி இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க சொன்ன தகவல் சொல்லிடுறேன். ஸோ தொட்டிப்பாலம்ன்றது பார்த்திங்கன்னா ஆசியாலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கட்டப்பட்ட பிரிட்ஜுகள்லேயே இதுதான் அதிக நீளம், அதிக உயரம். ஸோ இது வந்து காமராஜர் பீரியடில் காமராஜரால் கட்டப்பட்டது. போர்டு வந்து இங்கேயே இருக்குது. ஓவரால் இந்த இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 384 மீட்டர், 1240 ஃபீட். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் வந்து 101 ஃபீட். ஸோ இது வந்து ஆற்றுல போகிற நீரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு போகிறதுக்காக கட்டப்பட்ட பிரிட்ஜு. இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு வில்லேஜுக்கு தான் போகுது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு நிறைய இடத்துல இந்த தண்ணி எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிரிட்ஜ் இன் அக்ரிகல்ச்சர் ஃப்ரண்ட். டிக்கெட் இங்கே தான் எடுக்கணும். இது வந்து அடல்ட் ஒருத்தருக்கு 5 ரூபா ப்ளஸ் எங்களோட வெஹிக்கிள் வந்து நிற்கிது. வெஹிக்கிளுக்கு ஒரு 40 ருபீஸ். ஸோ ட்ரோன் அண்ட் இந்த கேமரா எடுத்துகிட்ட பிறகு ஒரு 25 ருபீஸ் தான். ஓகே, அது அந்த காலத்துலேயே இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒரு வாட்டர் வந்து ரிசர்வேஷனுக்காக பண்ணியிருக்குன்றது
வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆக்சுவலாக இது பாருங்கள் நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோன்றது தெரியும். கீழே இப்போ ஆறு போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் மக்கள் கீழே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே போக முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம், கீழே போகலாம். இதோ நம்ம தொட்டி பாலத்தோட எண்டுக்கு வந்திருக்கிறோம். அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு அப்படியே கீழே போயிட வேண்டியதுதான். இந்த யூ-டர்ன் போட்டு இதுதான் பாலத்தோட எண்டு. எவ்வளோ கியூட்டா இருக்கு யூடியூப் சேனல். ஆமாம், கியூட்டாக தான் இருக்கிறேன். ஓகே, பிரிட்ஜோட எண்டு பார்த்துட்டு யூ-டர்ன் போட்டு அப்படியே கீழே போயிட்டு இருக்கோம். கீழே போயிட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக பார்க்கிங் தான். ஸோ இதுதான் வந்து பிரிட்ஜோட எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட்டு. இதில் தான் நார்மலாக இந்த ரிவர் போய்கிட்டு இருக்கு. இதோட வாட்டரை எடுத்து தான் வந்து அந்த பக்கம் இருக்கிற கிராமத்துக்கு வந்து வாட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. குளிக்கணும்னா இங்கே குளிக்கலாம், நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம குளிக்கிற பிளான்லாம் எதுவும் இல்லை, நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஸோ தொட்டிப்பாலம், மாத்தூர் தொட்டிப்பாலம் பார்த்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து திருப்பரப்பு ஃபால்ஸ். ஏதோ திருப்பரப்பு வந்தாச்சு. எங்களோட டிரைவர் என்ன சொன்னார்னா, ஃபால்ஸில் ஆக்சுவலாக குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலையா. பட் இந்த பக்கம் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இதில் உள்ளே போனால் ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் குளிச்சுக்கோங்கன்னு சொன்னார். ஸோ அதை தான் நம்பிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கிறோம். ஃபால்ஸில் இது ஏதோ தடுப்பணை மாதிரி இருக்குது, அங்கே வந்துருக்குறோம். திருப்பரப்பு அருவி க்ளோஸாக இருந்தாலும் அந்த தடுப்பணையில் ஒரு குளியல் போட்டாச்சு. அதான் கேஸ்
நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் நம்மளோட சேனல் பேரே அவங்களுக்கு தெரியல. இப்போதான் ஃபோனில் நான் தான் சொல்லி டைப் பண்ணி கொடுத்தேன். இவங்க வந்து பையன் சென்னையில் தான் இருக்கான். இவங்க ஒரு ஃபேமிலி டூர் வந்தாங்க. ஜஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டு பார்த்து சேனல் நேம் கேட்டாங்க, சொல்லியிருக்கிறான். உங்கள் பேர் சொல்லுங்கப்பா. என் பேர் ரபி. ரபி. நீ சொல்லுங்க. பிரகாஷ். என் பேர் போஸ். போஸ். ஓகே, எல்லாரும் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பா, சூப்பர். ஸோ இதோட இந்த ட்ரிப்போட செகண்ட் டே முடியுது. எங்களுக்கு ஃபர்தராக எங்கேயும் போகிறதுக்கு டைம் கிடையாது. நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறோம். நாகர்கோவில் ஜங்ஷனில் தான் போர்டிங் போட்டிருக்கிறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் சதீஷ் சைனிங் அப். டேக் கேர். குட் பை.